உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார். தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். செங்கோட்டையன் இவர் அதிமுகவின் மூத்த தலைவர், எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. எம்ஜிஆர் அழைத்ததின்படி இவர் அரசியலுக்கு வந்தவர். 1977 ஆண்டு முதல், அதாவது அதிமுக முதல் முறையாக ஆட்சி அமைத்த ஆண்டு முதல் தொடர்ந்து தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்படுகிறார். இடையில் 1996 மட்டும்தான் தோல்வியடைந்தார். தற்போதைய எடப்பாடி பழனிசாமிக்கு மூத்தவர் தான் இந்த செங்கோட்டையன். செங்கோட்டையனின் ஆதரவாளராக இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக உள்ளார். அவருக்கு எதிராக கழகக்கொடி தூக்கினார், பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டார். நேற்றைக்கு முன்தினம் பசும்பொன் கிராமத்துக்கு சென்று எடப்பாடியின் அரசியல் எதிரிகளான சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோரோடு இணைந்து செங்கோட்டையன் தேவர் சமாதியில் அஞ்சலி செலுத்தினார். உடனடியாக நேற்று இரவு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனை அதிமுகவிலிருந்து நீக்கினார். செங்கோட்டையன் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா ஆகியோரோடு சேர்ந்து அரசியல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் அவருக்கு தூண்டில் போட்டது. தமிழக வெற்றி கழகம் போட்ட தூண்டிலில் செங்கோட்டையன் என்ற மீன் சிக்கியுள்ளார். ஆம், செங்கோட்டையன் அரசியல்வாதி, ஒரு பழுத்த அரசியல்வாதி. பழுத்த அரசியல் அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையனை ஆலோசகராக வைத்துக் கொண்டால் தனக்கு நல்லது என்று விஜய் நினைக்கிறார். ஆகவே செங்கோட்டையனுக்கு தூண்டில் போட்டுள்ளார். அந்த தூண்டிலில் செங்கோட்டையன் சிக்கியுள்ளார். செங்கோட்டையன் விரைவில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் என்று கூறப்படுகிறது.